குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தான் நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள், அதோட இப்போ ரெண்டாவது வீடியோங்க. இங்கே பாருங்கள், அது நல்லா எல்லாத்தையும் கிள்ளி விட்டோடனே நல்லா தளிர் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள், நிறையா தளிர் வந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்க புண்ணு எல்லாமே சரியாயிடும் பாருங்கள். நிறையா பழமெல்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள், தெரியுதுங்களா? நிறையா பழம் வச்சுருக்கு. அது மாதிரி ஃபுல்லாக இப்போ தான் பூ வைக்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுதாங்க பெரிக்க போகிறோம். வாங்க பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ கீரை தாங்க பெரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பறித்து வச்சுருந்தா திரும்பி எவ்வளோ தண்ணி வருது பாருங்களா. நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை தான், அதான் சமைக்க போகிறோம். நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே பறித்து அப்படியே சமைக்க போகிறோம். இப்போ இது சென்னையிலலாம் ரொம்ப ரேட்டாக இருக்குல்ல, ஒரு தட்டு 20 ரூபாவா, 20, 30 அது மாதிரி இருக்கும். இங்கே அந்த பிரச்சனையே இல்லைங்க. இது நம்ம விதை எதுவுமே போடல, அதுவே கடந்து முளைஞ்சிருக்கு பாருங்க. எவ்வளோ கீரை பாருங்க, தெரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கிராமத்தில் யாருமே கடையிலே வாங்க மாட்டாங்க. கொல்லிவெளி எந்த கீரையுமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. ரேரு தான். இதெல்லாம் கொல்லிவெளிலே கிடைக்கும், வீட்டிலே இருக்கும். நிறையா வீட்டில் நிறையா கீரையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக நிறையா இன்னும் நிறையா கீரை இருக்குது. நல்லா நிறையா கீரை பண்ணிப்பாங்க பாருங்கள். எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கீரை வந்துச்சு பாருங்களா. நிறைய கீரை போதும் இன்றைக்கான கீரை. வாங்க சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இதால் ஒரு மூடி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது பயிர் கூட தான் நல்லாயிருக்கும் மணத்தக்காளி கீரை. இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தாங்க. மணத்தக்காளி கூட்டுல கடையை அலசிட்டு போட்டுக்கலாம். தண்ணி இதில் ஏற்கனவே சுட வச்சுட்டேன். இப்போ சீக்கிரமாக வெந்துடும் பயிர், அதனால சொல்லுங்கள். கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாமே விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அதுக்கு பயிர் போட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளிலாம் பழுத்த தக்காளி, 3 பூண்டு குறித்து வச்சுருக்கோம். கீரைக்கு பூண்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுக்கலாம். அடுத்து
இது க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தப்படுத்திக்கலாம். எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்து. யாருக்கான இது மாதிரி மணத்தக்காளி கீரை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் யாராவது வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். போக நிறைய பேர் சீக்கிரமாக வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டா சீக்கிரமாக வந்துடும். கிராமத்தில் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எதுவும் தேவையில்லை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், அதான் லாஸ்ட்டாக போடணும். நிறைய பேர் புளியெல்லாம் ஊற்றி கடைவாங்க. கீரையில் புளி ஊற்றி கடைஞ்சா எனக்கு பிடிக்காது, நான் கடைய மாட்டேன். அது என்ன அதுதான் மறுநாள் வச்சு சாப்பிட்ற பொருள். அது இல்லை, அன்றைக்கே காலி பண்ணுறோம். காலையில் மதியானம் நைட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் புளி ஊற்றாதவே சமைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தப்படுத்திக்கலாம். கீரை அலசிட்டு 1-2 அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் தானே பறிச்சோம், ஏதோ தூசு வீசு எதுவும் இருக்காது, இருந்தாலும் அலசிட்டு போகணும்னா. பச்சை பசேர்னு வைப்பாருங்க. கீரைனாலே அப்படி தானே இருக்கும்னு சொல்கிறீங்களா? உங்கள் மைண்ட் புரியுது. இருந்தாலும் நம்ம வீட்டிலே பறித்து சமைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. கடையில் வாங்கி செய்கிறதுக்கும், கடையிலனா 1 நாள் 2 நாள் ஆகும். இல்லை காலையில் பெஸ்ட்டு சாயங்காலம் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேர் வந்து கீரை விற்கிறவங்க நைட்டே பறித்து கட்டி வச்சுருவாங்க, காலையிலே வந்து இது பண்ணுவாங்க. கிராமத்தில் அது மாதிரி இல்லைல்ல, அதுக்கு சொல்லலாம். பயிர் நல்லா முக்கால்வாசி பதத்துக்கு இருந்துச்சு பாருங்க, கேட்டுங்களா? இப்போ போட்டுக்கலாம். இப்போ எதுக்கும் அது ஈவனா அதேமாரி கீரை வந்து பச்சை பசேர்னு இருக்குன்னா மூடி போடக்கூடாது. கீரை வச்சுட்டோம்னா இதோட இப்போ மூடி போடக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த கலர்லேயே இருக்கும். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி கீரை சமைச்சிங்கன்னா பயிர் வெங்காயம் தக்காளி வேகலாம் போட்டுருவோம். இந்த கீரை போட்டால் பாரு, இது மாதிரி மூடி போடாமல் வேக வச்சு படங்கலாம். பச்சையாக இருக்கும் கீரை, நல்லாயிருக்கும் சாப்பிட. இது வந்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தானே பண்ண போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்களாம் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் எண்ணெயில் போட்டு இருப்பாங்க, ஒன்றா அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு அப்படியே தோசை கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கீரை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன அந்த நிறம் மாறிடும்.
அவ்வளோதான். இதுக்கான பதம் அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது பாருங்கள். எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரை தெரியுதுங்களா? அப்படியே கடைஞ்சிட வேண்டியதான். கடைஞ்சி தாளிப்பு கொடுத்துடலாம். யாருக்கெல்லாம் மணத்தக்காளி கீரை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, வயிற்றில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கீரை அவ்வளோ சீக்கிரமாக சரிப்படுத்தும். முருங்கைக்கீரைக்கு அடுத்தது தான் இந்த கீரை தான் நம்ம சொல்லலாம், மணத்தக்காளி கீரை. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பூண்டு நிறையா போடணும். இதை கடைஞ்சிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது ஒரு கடைஞ்சிட்டு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடைஞ்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கடைஞ்சிட்டு வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். வச்ச பேசேன்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப மழை கடைஞ்சால் நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் திருத்தியாக நல்லாயிருக்கும். இதில் நான் உப்பு போடல. உப்பு போட்டால் அந்த கலர் மாறிடும். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போட்டு இதுக்கு வந்து தோசைக்கல் போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை. அந்த வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இது மாதிரி கீரை கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நல்லாயிருக்கும் இது சாப்பிட. கீரை பொரியலுக்கு இது மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேகணும்ல, அதனால். கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க அந்த கீரை, மணத்தக்காளி கீரை. கொஞ்சோண்டு பசங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா காரம் தான் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பில். தம்பிங்க காரம் தான் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காரம் இல்லாத அவங்களுக்கு ஊற்றி விடலாம். அந்த சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி வச்சு கிராமத்து வாழ்க்கைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கிராமத்து வாழ்க்கை, கிராமத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதே கிள்ளி போட்டுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால ஜீரகம், கடுகு, உளுந்து எல்லாம் போட்டுக்கலாம். இதை நிறைய பேர் அப்படியே எண்ணெயிலே முக்கி எடுப்பாங்க. அது ரொம்ப ஆயிலாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி போட்டாச்சு. எல்லாமே ஒன்றா திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கிராமத்துலேருந்து யாராவது பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கூட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக கடைஞ்சி வருதுங்களா? தாளிச்சிக்கலாம். சரி, ஒரு பக்கம் அண்ணன் வேஸ்ட்டாக தானே போகுது. குழம்பு கரண்டி, சின்ன கரண்டி இருக்குல்ல, தாளிப்பு கரண்டி, அதை வந்து இதில் வச்சு கூட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சு தாளிச்சிக்கலாம். ஒரு அடுப்பு வேஸ்ட்டாக சும்மா இருக்குனால அதில் போட்டு வைக்கிறேன். வேறு ஒன்று
கடுகு போட்டுக்கிச்சு. இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் காண்ட உழுது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போனதே கொஞ்சம் வச்சுருந்தா இப்போ கரெக்டாக வந்துடும். தம்பி வேற அழுகுறான். நல்லா வச்சாச்சுங்க. அவ்வளோதான். மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு பாருங்க. தெரியுங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது இது நல்லா ஃபுல்லாக வச்சுட்டேன். பார்க்கலாம் எப்படி எல்லாத்தையும் ஒரே தோசை கல்லில் போட்டு ஒரே எடுத்தாச்சு. பாருங்க சூப்பராக வெங்காயம் தக்காளி வைக்கிறாங்க ரோட்டி. அதுவுமே கேக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. முடிஞ்சிச்சு வேலை. சாதம் வடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சாதம் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சாச்சு. மணத்தக்காளி கீரை இல்லை, கீரை கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சு. எல்லாமே விறகடுப்பு தான் சமைச்சோம். வாங்க சாப்பிட்லாம். வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வாங்க. கொஞ்சமாக ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீரை. சூப்பராக இருக்குங்க அந்த கீரை. உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். வாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.